போராட்டம் காசா மக்களுக்கான போராட்டம். வேட்டையாடாதே வேட்டையாடாதே காசா மக்களை வேட்டையாடாதே. குதிக்காதே 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 வந்தேரிகளாய் வந்து உரிமைகளை பறிக்காதே. இஸ்ரேலே இஸ்ரேலே ஆக்கிரமிக்காதே ஆக்கிரமிக்காதே. அராஜகம் செய்தி ஆக்கிரமிக்காதே. நிறுத்தியது நிறுத்தியது இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் குளிக்க தண்ணீர் கூட நிறுத்தியது. துண்டித்தது துண்டித்தது மின்சாரத்தை கூட துண்டித்தது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். போராட்டம் மீது போராட்டம் போராட்டம் இது போராட்டம். பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டம் பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டம். காசா மக்களுக்கான போராட்டம் காசா மக்களுக்கான போராட்டம். பதறுதே பதறுதே இஸ்ரேலின் அராஜகம் பார்த்தால் கொஞ்சமெல்லாம் பதறுதே. வேட்டையாடாதே வேட்டையாடாதே பாலஸ்தீன மக்களை வேட்டையாடாதே பாலஸ்தீன மக்களை வேட்டையாடாதே. குதிக்காதே குதிக்காதே பிஞ்சு குழந்தைகளை கொன்று குதிக்காதே பிஞ்சு குழந்தைகளை கொன்று குதிக்காதே. வேட்டையாடாதே 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 போராளிகளை வேட்டையாடாதே. பறிக்காதே 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 பறிக்காதே. வந்தேர்களாய் வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம். பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம். பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டம் பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம். காசா மக்களுக்கான போராட்டம் காசா மக்களுக்கான போராட்டம். பறிக்காதே 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 இஸ்ரேலே பறிக்காதே இஸ்ரேலே பறிக்காதே. அராஜகம் பார்த்தால் பறிக்காதே 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 பறிக்காதே. இஸ்ரேலின் அராஜகம் பார்த்தால் நெஞ்சே பதறுதே நெஞ்சே பதறுதே நெஞ்சே பதறுதே நெஞ்சே பதறுதே நெஞ்சே பதறுதே. வேட்டையாடாதே வேட்டையாடாதே அவர்களை கண்டன உரை நிகழ்ச்சியை அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அநீதிக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கும் விதமாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்களின் மீதும் ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்படும் பலஸ்தீன மக்களின் மீதும்
ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேர் கருணையும் உண்டாவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த கண்டன உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். பார்க்கும்போது ஒரு எண்ணம் வரலாம், எதுக்கெடுத்தாலும் இந்த முஸ்லிம்கள் தொப்பியை போட்டுட்டு ரோட்டில் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, ஏன் எதற்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம். தொப்பக்குடி உறவுகளுக்கும் இன்னபிற மக்களுக்கும் இந்திய தமிழக முஸ்லிம்கள் சார்பாக அறுதியிட்டு சொல்கிறோம். தமிழ் பாதிக்கப்பட்டாலும் இந்த தமிழக முஸ்லிம்கள் ரோட்டில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பார்கள். இன்னைக்கு மட்டுமல்ல, எடுத்து பாருங்கள், முஸ்லிம்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும் ரோட்டில் வர மாட்டோம். சகோதர இனத்திற்கு சகோதர சமயத்திற்கு யாரேனும் ஒரு துரோகம் செய்தால், ஒரு இழப்பு செய்தால், வஞ்சம் செய்தால், அந்த வஞ்சத்தை துடைப்பதற்கு முதல் கரமாக முஸ்லிம்களுடைய கரம் நிற்கும், நின்றது. அடிப்படையில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத செயலை என்கிற அந்த பயங்கரவாத அந்த நாடு அப்பாவி கை கொடுத்த உதவி கொடுத்த அந்த பலஸ்தீன மக்களை கொன்று குவிக்குது. இவர்களை கண்டித்து இவர்களை எதிர்த்துதான் இந்த போராட்டம், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நிறைய செலவினங்களா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பொருளாதார உதவி செய்யுங்க. உங்களையே நாடி வாலி ஏந்தி வராங்க, கொடுக்குமா இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 நிமிஷத்துல அந்த கண்டன உரை முடிஞ்சிடும். இந்த கண்டன உரையினுடைய கோரிக்கை மொத்தம் 7 கோரிக்கை தான். இந்திய நாட்டுக்கும் உலக நாடுகளுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா பொதுமக்களுக்கும் இந்த 7 கோரிக்கையை வைக்கிறோம். இந்த 7 கோரிக்கையினுடைய அம்சம் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். முதல் கோரிக்கை என்ன? பலஸ்தீன மக்களை கொன்று குவித்து வரும் யூத பயங்கரவாத செயல்களை ஐக்கிய நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும். இது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, இஸ்ரேல் பிரதமரை போர் குற்றவாளியாக அறிவித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மூன்றாவது கோரிக்கை, பாலஸ்தீனத்தை தனி சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும். நாலாவது கோரிக்கை, தேச தந்தை காந்திஜியின் வழியில் இந்திய அரசு பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு முழு ஆதரவு அளிக்க வேண்டும். ஐந்தாவது கோரிக்கை, பத்திரிகை துறை மற்றும் நிருபர்கள் ஒரு பக்க சார்பாக இல்லாமல் நடுநிலையுடன் செயல்பட்டு நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும். ஆறாவது கோரிக்கை, சொந்த நாட்டின் விடுதலைக்காக வேண்டி போராடும் போராளிகளை பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்லக்கூடாது, அவர்களை போராளிகள் என்று சொல்ல வேண்டும். இறுதியாக பொதுமக்களுக்கு இஸ்ரேல் தயாரிக்கக்கூடிய எந்த பொருளையும் முஸ்லிம்கள் வாங்கி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. இந்த 7 கோரிக்கைகள் இன்ஷா அல்லாஹ் விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும், நிறைவேறும். அடுத்து முக்கியமான ஒரு செய்தி மட்டும் பதிய வைக்கிறேன். பலஸ்தீன் எதுக்காக வேண்டி போராடுது? நிறைய மக்களுக்கு தெரியல. அக்டோபர் 7ஆம் தேதி மிகப்பெரிய ஏவுகணை எல்லாம் இஸ்ரேல் மீது தாக்கியது என்று மட்டும்தான் நிறைய மக்களுக்கு தெரியும். எதற்காக வேண்டி பலஸ்தீன மக்கள் போராடுகிறார்கள்? எதற்காக வேண்டி பலஸ்தீன மக்கள் ஆயுதம் தரித்து போராடுகிறார்கள் தெரியணுமா இல்லையா? 10 ஆண்டுகள் 10 நூற்றாண்டுகள் அகதிகளாக நாடு இல்லாமல் பஞ்ச பரதேசியாக இன்றைக்கு இருக்கிறாங்க பாருங்க. இஸ்ரேல்ல யூதர்கள் சுத்திக்கிட்டே இருக்காங்க. எத்தனை நூற்றாண்டுகள்? 10 நூற்றாண்டுகள். நாடு கிடையாது, ஒரு ஜான் நிலம் கிடையாது. யாராவது நமக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பிச்சை. எந்த நாடும் யூதர்களை தன் நாட்டுக்குள்ள அனுமதி அளிக்கல. ஏன்? இவர்கள் பீழை, இவர்கள் நாட்டுக்குள்ள நுழைஞ்சா தருத்திரியம் பிடிச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. எந்த நாடும் அடைக்கலம் கொடுக்கல. கடைசியில
அந்த இஸ்ரேல் இந்த யூதர்கள் எங்க வந்தாங்க? இப்ப இருக்கு பாருங்க பலஸ்தீன், இங்க வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஏன் வந்தாங்க? உலகத்துல எவனும் நமக்கு இடம் தர மாட்டான். ஏன்னா நம்ம புத்தி அப்படி, நம்ம செயல் அப்படின்னு அவனுக்கு தெரியும். யார் தான் நமக்கு அடைக்கலம் தருவா? இந்த ஏமாளி முஸ்லிம், இந்த பலஸ்தீன் மக்கள் தான் நமக்கு தருவாங்க. ஏன்னா இவன் தான் நமக்கு பாரம்பரிய அடிப்படையில் நம்முடைய சகோதரன் நினைச்சிட்டு இருக்கிறான். நேரா அங்க வந்தாங்க. எப்படி வந்தாங்க? கடல் மார்க்கமாக, கப்பல் வழியாக வந்தாங்க. கப்பல்ல ஒரு வாசகத்தை எழுதி வச்சாங்க. இன்னைக்கும் அது பாதுகாக்கப்படுது. என்ன வாசகம் தெரியுமா? உலக நாடுகள் எல்லாம் எங்களை கைவிரித்து விட்டது, நீங்களும் எங்களை கைவிரித்து விடாதீர்கள், எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்கிற வாசகத்தை எழுதி வைத்து கப்பல் வழியாக பலஸ்தீனத்துக்கு வந்தாங்க. வந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. கொஞ்சம் இடத்தை விட்டுக்குங்களேன், போக்குவரத்துக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. வந்து இருந்தாங்க. இருந்த அந்த மக்கள் திடீர்னு ஒரு நாள், நாங்க ஒரு 8% இருக்கிறோம், 9% இருக்கிறோம், எங்களுக்கு தனி நாடு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த பிரிட்டிஷ் அரசும் கொஞ்சம் கூட பலஸ்தீனத்தில் ஒரு பகுதியை அந்த யூதர்களுக்கு இஸ்ரேல் என்று பிரித்து கொடுத்தார்கள். கொஞ்சம் புகுங்க வந்தாங்க, அடைக்கலம் தேடி வந்தாங்க. பலஸ்தீன மக்கள் அடைக்கலம் கொடுத்தாங்க. கொடுத்த அந்த மக்களை சரி அந்த நாட்டில் அப்படி இருந்துட்டு போலாம்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த இஸ்ரேல இருந்து பலஸ்தீனை அபகரிக்கிறாங்க. சும்மா இருப்பாங்களாங்க? சும்மா இருப்பாங்களா? இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இந்தியாவும் பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிடுச்சு. பாகிஸ்தான் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்தியாக்குள்ள நம்ம நாட்டை அபகரிக்க வருது. பாகிஸ்தான் யாருங்க? முஸ்லிம்கள் நாடுதான். ஆனா அந்த பாகிஸ்தானுக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. அந்த பாகிஸ்தான் நாளைக்கே என்ன செய்யுதுன்னா இந்தியாக்குள்ள வந்து எனக்கு இந்தியால வேணும் அப்படின்னு வரலாம். வந்து நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இந்திய நாட்டை கூறுபடுவதற்கு, இந்த இந்திய நாட்டின் மண்ணை, ஒரு பிடி மண்ணை எடுப்பதற்கு பாகிஸ்தான்காரன் வந்தான்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தடுத்து நிறுத்துவோம். செருப்பெல்லாம் அடிப்பீங்களா? கள்ளத்துக்கு அடிப்பீங்களா? நீங்க அடிக்கிறீங்களோ இல்லையோ, நான் துப்பாக்கியை ஏந்தி சுடுவேன். ஏன் நாட்டு மண்ணு, ஒரு பிடி மண்ணு, அது பாகிஸ்தானா இருக்கட்டும், எந்த அரேபிய நாடா இருக்கட்டும், ஏன் நாட்டு மண்ணை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படிதானங்க? எல்லாத்துக்கும் அந்த நாட்டினுடைய பற்று இருக்குமா இருக்காதா? அதே பற்று தாங்க பலஸ்தீன மக்களுக்கும். ஏன் மண்ணுடா பலஸ்தீனம், ஏன் மண்ணு, ஏன் மண்ணை கூறு போட்டு நீ எடுத்துக்கிட்ட. எடுத்ததோடு மட்டும் இல்லாம சும்மா வாழ்ந்துட்டு போலாம்ல. கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 10,000 பேரை எல்லை தாண்டி வந்து தூக்கிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அக்டோபர் இந்த மாசம் 7ஆம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடந்துச்சுல்ல. எதுக்கு தாக்குதல் நடந்துச்சு? இடத்தை கேட்டு இல்ல, என் நாட்டை பிடிக்கிட்ட, என் நாட்டை தான். அது மட்டுமல்ல, சிறிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டிருக்கிறாங்க. அப்பப்ப உள்ளக வராங்க, இந்த இஸ்ரேல்காரங்க இருக்கிறாங்கல்ல, அப்பப்ப பலஸ்தீனுக்குள்ள வராங்க, கொத்து கொத்தா மக்களை தூக்கிட்டு போறாங்க, கொத்து கொத்தா கொள்றாங்க. தன் நிலத்தை கொடுத்தாங்க, தன் நாட்டு மக்கள் உயிரை கொடுப்பாங்களா, நிம்மதியை கொடுப்பாங்களா? பலஸ்தீன மக்கள் நினைச்சாங்க, எப்படியும் நீ அடிச்சு அடிச்சு கொள்ற, நான் எதுக்குடா அமைதியா இருக்கணும்? என் நாட்டுக்காக வேண்டி, என் மண்ணுக்காக வேண்டி, என் மக்களுக்காக வேண்டி நான் உயிரை கூட கொடுக்கறேன்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து போராடுறாங்க. உயிரை கொடுத்து போராடக்கூடிய இந்த மக்களை இந்த மீடியாக்கள் எப்படி பேசுது? இந்த மீடியாக்கள் எப்படி பேசுது? உலக நாடுகள் எப்படி பேசுது? கொஞ்சமாச்சும் மனசுல இருக்க வேண்டாம்? இந்த இஸ்ரேல் பண்ணக்கூடிய அநியாயங்கள் இருக்கிற, இந்த இஸ்ரேல் பண்ணக்கூடிய அநியாயம் இருக்கிற, சர்வதேச போர் விதிமுறைகளை எல்லாம் தாண்டிட்டுங்க, நெஞ்சமெல்லாம் பதறுது. பாருங்க, உணவு, தண்ணீர், இது ஒரு மக்களுக்கு எவ்வளவு அத்தியாவசியமான விஷயம். இவ்வளவு நேரம் நம்ம நிக்கிறோம், கொஞ்ச நேரம் தண்ணி தான் நிக்க முடியல. தண்ணியை கட் பண்ணிட்டாங்க, உணவை கட் பண்ணிட்டான், கரண்டை கட் பண்ணிட்டான். எப்படி அந்த மக்கள் வாழ்வாங்க? அங்க இருக்கக்கூடிய மக்கள் தவிக்கிறாங்க, குழந்தைகள் தவிக்கிறாங்க. இருட்டு நேரத்தில் அந்த குழந்தைகள் ஓதக்கூடிய வசனங்கள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இப்படி எவனாச்சும் செய்வானா? கொஞ்ச
நாளைக்கு முன்னாடி, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பாஸ்பரஸ் என்கிற ஒரு குண்டை தூக்கி வீசினான். இது ஐநாவே தடை செஞ்சிருக்குது, உலக நாடுகள் தடை செஞ்சிருக்குது. பாஸ்பரஸ்னா என்னங்க? குண்டை தூக்கி போடுவான், வெடிக்காது. அதில் உள்ள ரசாயனம் காத்துல அப்படியே பரவும். அதே கொஞ்சம் 36 கிலோமீட்டர் கொண்ட நாடு தாங்க அது. அப்படி நக்கி எடுத்துட்டாங்க இஸ்ரேல், சின்ன நாடு. அதுக்குள்ள 6000 டன் கொண்ட ஆயிரக்கணக்கான குண்டுகளை தூக்கி வீசுறாங்க. அதுல பாஸ்பரஸ் குண்டை தூக்கி வீசுறாங்க. அது காத்துல பரவுது. அதை சுவாசிச்சா நுரையீரல் கெட்டு போயிருங்க. இப்படிப்பட்ட தாக்குதலை எவனாச்சும் செய்வானா? ஒரு மிருகம் கூட செய்யாத, ஒரு மிருகம் கூட செய்ய தயங்கக்கூடிய இந்த காரியத்தை எப்படி செய்யறான்? இஸ்ரேலிய பயங்கரவாத அமைப்புக்கு சொல்கிறேன், உனக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கலாம், உனக்கு பின்னாடி லண்டன் இருக்கலாம், உனக்கு பின்னாடி பிரிட்டிஷ் இருக்கலாம், உனக்கு பின்னாடி இத்தாலி இருக்கலாம், உனக்கு பின்னாடி மொசாட் இருக்கலாம், உனக்கு பின்னாடி பிளாக் டாம் இருக்கலாம். ஆனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த பலஸ்தீன் மக்களுக்கு பின்னாடி அல்லாஹ் இருக்கிறான், இறை உதவி இருக்கிறது. இதை நாங்க சொல்லல. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் அதிகாரிகள் 4 அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, சிறையில் தூக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த 4 அதிகாரிகள் தன்னுடைய ட்வீட்ல போட்டிருக்கிறாங்க, பலஸ்தீன மக்களுக்கு பின்னாடி இறை உதவி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நாங்க போடல, இஸ்ரேல் அதிகாரிகள் போட்டிருக்கிறாங்க. அந்த அதிகாரிகளை நீக்கி சிறையில் தூக்கி வச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. உன் பின்னாடி எவ்வளவு பெரிய படை வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த படைகள் எல்லாம் இறைவனுக்கு முன்னாடி ஒரு கால் தூசிக்கு சமம். அல்லாஹ் நாடினால், இறைவன் நாடினால் கண்டிப்பாக அநியாயம் செய்யக்கூடிய உனக்கு சீக்கிரமாக ஒரு முடிவும் வரும். ஏன்னா நாங்க நம்புறோம். எங்களுடைய தூதர் சொன்னார், இத்தகி தஅவத்தல் மப்லூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய கையேந்துதலை, அவனுடைய சாபத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று. இன்னைக்கு பலஸ்தீனம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. கையேந்துறாங்க. உலக மக்கள் எல்லோரும், பலவிதமான மக்கள் அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி கையேந்துகிறார்கள். இந்த கையேந்துதல் நிறைவேற்றப்படும் கண்டிப்பாக, இன்ஷா அல்லாஹ். இறுதியாக மீடியாக்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். எத்தனை தடவையெல்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு நீங்க துரோகம் செய்வீங்க? இந்த பலஸ்தீனத்தில் இந்த கொடுமைகளை பார்த்தும் கூட உங்களால எப்படி இந்த மாதிரி ஸ்பீச் லைவ் ஆகுது இல்ல? இந்த மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரும் தலைவர்கள் எல்லாம் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் அம்பலப்படுத்துறாங்க. அதுல கமாண்டுகள் சில சங்கிகள் போடுறாங்க. அவங்க எல்லாம் மனிதர்கள் தானா அப்படின்னு கூட தெரியல. எப்படி போடுறாங்க? பலஸ்தீன மக்கள் கொன்று குவிக்கப்பட வேண்டிய மக்கள் தான். பலஸ்தீனம் அபகரிக்கப்பட்ட நாடு. பலஸ்தீன மக்களை இதையும் தாண்டி கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் போடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மீடியாக்கள் தாங்க. ஒரு சில நல்ல மீடியாக்களும் இருக்குது. இன்னைக்கு கூட சில மீடியாக்கள் பலஸ்தீனத்தை நாங்க தீவிரவாதின்னு சொல்ல மாட்டோம், பலஸ்தீனத்தை பயங்கரவாதி நாங்க சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னா, அவன் அப்பாவிடா, அவன் நாட்டை திறந்து நாட்டை கொடுத்தான், உயிரை கொடுக்கிறான். இன்னைக்கு சுதந்திர அந்த மக்களை நாங்கள் எப்படி பயங்கரவாதி என்று சொல்லுவோம்? சில மீடியாக்கள் இன்னைக்கும் உயிரோட இருக்கத்தான் செய்யறாங்க. மற்ற மீடியாக்களை பார்த்து, அவதூறு பரப்பக்கூடிய மீடியாக்களை பார்த்து கேட்கிறோம், நீங்க இறைவனுக்கு பயப்பட வேண்டாம். நீங்க எழுதுறீங்களா பத்திரிக்கை, அதுக்கு கொஞ்சம் நீதமா இருங்களே. நீதமா இல்லாட்டாலும் எதுக்கு இப்படி அவதூறுகளை பரப்புறீங்க? மீடியாக்கள் திருந்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் சில கால அவகாசங்கள் உண்டு, எழுதிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் உங்களுடைய பேனாக்களிலும் மை தீர்ந்து போகும். ஐக்கிய நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கும் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். இன்னைக்கு வரம்பு மீறி இஸ்ரேல் தாக்குறான் பலஸ்தீனத்தை. இதையெல்லாம் நீ வேடிக்கை பார்க்கறியா? ஒரு நாள் ஓ நாட்டுக்கு இந்த மாதிரி வரும். என்னைக்கு அநியாயமான ஒரு முறையில் ஒரு நாடு தாக்கப்படும் பொழுது அதை தடுப்பதற்கு சக்தி இருந்தும் நீ மௌனம் காக்கிறாயோ, ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உனது நாவும் பிடுங்கப்படும். உன்னுடைய நாட்டை குறித்தும் இந்த உலக மக்கள் பரிதாபப்படுவாங்க. பெரிய பெரிய அநியாயங்கள் நடக்குது. ஐநா நாடும் உலக நாடுகளும் உச்சி கொட்டுறாங்க. ஐயோ இப்படி பண்றாங்களே, இப்படி அநியாயம் பண்றாங்களே, இப்படி வரம்பு மீறாங்க. இப்படி உச்சி கொட்டுறதுக்கும் அனுதாபத்தை தெரிவிக்கிறதுக்குமா ஐநான்னு சொல்லிட்டு நீ இருக்கிற? இப்படி உச்சி கொட்டுறதுக்கா மேலை நாடுகள் நீ இருக்கிற? தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்குது. உடனடியாக பயங்கரவாத செயலை செய்யக்கூடிய
தீவிரவாத செயலை செய்யக்கூடிய, காட்டு மிராண்டித்தனமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய அந்த இஸ்ரேலை ஐக்கிய நாடும் ஐநாவும் உலக நாடுகளும் கண்டிக்க வேண்டும். இந்த பயங்கரவாத செயலை நிறுத்த வேண்டும். இதற்கு உலக நாடுகள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். ராஜா மக்களுக்கான போராட்டம். வேட்டையாடாதே, வேட்டையாடாதே. ராஜா மக்களை வேட்டையாடாதே. குடிக்காதே, குடிக்காதே. குடிக்காதே. வந்தேரிகளாய் வந்து உரிமைகளை பறிக்காதே. இஸ்ரேலே, இஸ்ரேலே, ஆக்கிரமிக்காதே, ஆக்கிரமிக்காதே. அராஜகம் செய்து ஆக்கிரமிக்காதே. நிறுத்தியது, நிறுத்தியது. இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் குளிக்க தண்ணீர் கூட நிறுத்தியது.